அண்ணா அறிவாலயத்தில் திமுக மருத்துவர் அணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பெரும் ஆதரவோட இந்த திட்டம் மாபெரும் வெற்றி பெறும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் அறிவித்த அனைத்து திராவிட மாடல் திட்டங்களும் வெற்றி திட்டங்கள். அந்த அடிப்படையில் முதல்வரின் மருந்தகம் ஒரு பெரும் வெற்றியை அடையும் என்ற முழு வீச்சில் மருந்தாளர்கள், மருத்துவர்கள், நம்மளோட மக்களோட கோஆபரேஷன் இந்த ப்ரோக்ராம் பயங்கர ஹிட் ஆகும்னு முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ரொம்ப நல்ல கேள்வி. உடனே என்ன பண்ணா, இது மாதிரி தமிழ்நாட்டு முதல்வர் எந்த திட்டம் எடுத்தாலும் இது எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு குறை சொல்லத்துக்கான வழிமுறை பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2006, 2016 முத்தமிழறிஞர் கலைஞர் கூட்டுறவு மருந்து கடைகள் என்று 216 கடைகள் ஓபன் பண்ணாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் ஓபிஎஸ் அவர்கள் அந்த 216 கூட்டுறவு கடை மேல 100 மருந்து கடைகள் கூட்டுறவு துறையில அம்மா மருந்துகள் செயல்பட்டு வருது. அது தனி மாடல். அதாவது அது யாருமே அந்த கடைகளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஏன்னா தமிழ்நாட்டு முதல்வர் ரொம்ப தெளிவாக அம்மா உணவகத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சவர். எடப்பாடி அவர்கள் முதல்வர் இருந்த போது அந்த பைகள் அவர் பேர் இருக்குன்னா மாத்தாம அந்த பைகளை கொடுத்தவர். போன ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்த திட்டத்தை எந்த வகையுமே மாற்றம் அடையாமல் அதே பேர்ல இந்த மக்களுக்கு ஒரு அரசியல் நாகரிகத்தின் உச்சத்தில் தமிழ்நாட்டு முதல்வர் செயல்பட்டு இருக்காரு. அப்ப அம்மா மருந்தகமோ கூட்டுறவு கடைகளுக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் ஆகாது. அந்த கடைகள் செயல்படும். உங்களுக்கு அந்த கடைகளுக்கும் இந்த கடைகளுக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். நீங்க கேட்டு கேள்வினால, கூட்டுறவு கடைகள் என்பது கூட்டுறவு துறையினால் நடத்தப்படுற கடைகள். அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ், அதாவது கூட்டுறவு துறையில அவங்க எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. அவங்க வெளியில எம்ஆர்பி ரேட்டோட 20% கம்மியான விலையில கூட்டுறவு தன்மையில விலையை வச்சு கொடுக்குற கடைகள். ஆனா இங்க முதல்வரின் மருந்தகம் ஒரு படி மேல போய் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் ஜெனரிக் மெடிகேஷன்ஸையும் ஸ்டாக் பண்றது. பிறகு கூட்டுறவுத்துறையோட தமிழ்நாடு நுகர்வோர் இணையம் கொடுக்கிற பிராண்டட் ஜெனரிக்ஸையும் ஸ்டாக் பண்றது. இந்த மாதிரி அமைப்பு முறை எளிதான விலையில ரொம்ப ரொம்ப தரமான மருந்துகளை கொடுக்கறதுக்கான தரத்தில் இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தில் இன்னொன்று நூதனம் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ் அப்புறம் பிராண்டட் ட்ரக்ஸ் உள்ள வித்தியாசத்தை இந்த ஊடகத்துக்கு முன்னாடி சொல்றேன். கம்பெனி பேர் போட்டனால மட்டும் ஒரு மருந்தோட விலை 3 மடங்கு 4 மடங்கு அது அதிகமாக இருக்கிற நிலையை பார்க்குறோம். ஜெனரிக் ட்ரக்ஸ் அதே மாலிக்யூல் தான். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பர்டிகுலர் மக்கள் மருந்தகத்து முதல்வரின் மருந்தகத்தில் ப்ரீ டெஸ்டிங் குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது இந்தியாவிலேயே ட்ரக் குவாலிட்டி டெஸ்டிங்கான யூனிட் அதிநவீன வச்சுக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன். ஸோ ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே ப்ரீ டெஸ்டிங் பண்ணுறாங்க குவாலிட்டி பொட்டன்சி, அதாவது அந்த மருந்தோட பொட்டன்ஷியல். இப்போ நான் ஒரு கிருமி மருந்து சாப்பிட்றேன், ஒரு ஆஸ்மாக்கு ஒரு இன்னேலர் எடுக்கிறேன், ஒரு இருதயத்துக்கு மாத்திரை சாப்பிடும் போது, ஒரு சக்கரை நோய்க்கு மருந்து சாப்பிடும், அந்த மருந்தோட பொட்டன்சியை டிஸ்ட்ரிபியூஷனுக்கு முன்னாடியே ப்ரீ டெஸ்ட் பண்ணுறதுக்கு விஷயங்கள் நடக்குது. பிறகு ரீட்டைல் ரொட்டீன் செக்கிங். இப்போ சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டி, ஸ்டேட் ட்ரக் அத்தாரிட்டி சாம்பிளிங் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சாம்பிளையும் பொட்டன்சி மெயின் பண்ணுறது. ஸோ 2 டயர் டெஸ்டிங் இருக்கிற ஒரே சிஸ்டம் முதல்வரின் மருந்தகத்தில் செயல்படுறோம். தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு அருமையான செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க. அருமையான திட்டத்தை தமிழ்நாட்டு முதல்வர் கொடுக்குறாங்க. முதல்வரின் மருந்தகம் என்ற ஒரு திராவிட தன்மையில் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு நூதனமான திட்டம், மக்களுக்கான திட்டத்தை நாளைக்கு தமிழ்நாட்டு முதல்வர் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் முதல்வரின் மருந்தகத்தை திறக்கிறாங்க. இது ஒரு அருமையான திட்டம். என்னென்னா, உங்களுக்கு தெரியும், மருத்துவத்துறையில் பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவினைகள், மருத்துவ செலவினைகள் மிகுதியாக இந்த விலைவாசி ஏற்றத்தினால மக்கள் கடுமையான பாதிப்பில் இருக்காங்க. ஏன்னா நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இரத்த கொதிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இருதய பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டலாம் தினமும் மாத்திரைகள் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற சூழல் இருக்குது. தற்காப்புக்காக சாப்பிட்ற சூழல் இருக்குது. முக்கியமாக இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்கிற ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் போன்ற மருந்துகளுக்கு தினமும் மாத்திரை உட்கொள்ளுது. மாதம் அவங்களுக்கு பெரிய சுமை மக்கள் மேலே விழுது. இந்த சுமையை மக்களை மீட்டெடுக்கிறதுக்காக தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு அருமையான திட்டம் முதல்வரின் மருந்தகம் என்ற திட்டத்தை கொடுத்திருக்காங்க. இந்த திட்டம்
மக்களோட பயன்பாடு அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். இன்னொன்று தொழில் முனைவோர்களுக்கான திட்டம்னு பார்க்கலாம். இன்னொன்று மருத்துவத்துறையில் ஒரு பெரிய வரலாற்றுன்னு என்று 3 விதமாக பார்க்கலாம். முதல் மக்களோட பயன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு தொடர்ச்சியாக அரசாங்க மருத்துவமனையில் வந்து அரசாங்க மருந்தகம், அது வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே மருந்தகம் இருக்குது. அங்கே மக்களுக்கு வந்து எந்த